சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்கலாம். ஸ்வீட் ரெசிபி அவல் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். அவல் பாயாசம் வந்து 2 விதத்தில் பண்ணுவாங்க. சிகப்பு அவல், வெள்ளை அவல், இந்த மாதிரி 2 இதில் பண்ணுவாங்க. நான் இந்த வீடியோவில் வந்து வெள்ளை அவல் பாயாசத்தில் தான் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி அவல் ரொம்ப உடம்புக்கு நல்லது, ஹெல்த்தி கூட. கிருஷ்ண ஜெயந்திக்கு படைக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து அவல் பாயாசம். இந்த அவல் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேனில் நெய் ஊற்றிக்கலாம். நெய் உருகட்டும். முந்திரி திராட்சை எடுத்துருக்கிறேன், நெய்யில் வறுத்துக்கலாம். ஒரு கோல்டன் ப்ரௌன் வர ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க. ஓகே, இது எடுத்து தனியாக வச்சுக்கலாம். மெஷரிங் கப்பில் 1 கப் வெள்ளை அவல் எடுத்துகிட்ருக்கிறேன். அதே நெய்லேயே வறுத்துக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும், அந்த லெவலுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த அவல் பாயாசம் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹெல்த்தி கூட. அதே பேன்லேயே தேவையான அளவு பால் சேர்த்துக்கோங்க. நான் வந்து காசின பால் தான் ஊற்றிருக்கிறேன். பால் பொங்கி வர ஸ்டேஜில் 1 கப் வெள்ளை அவலுக்கு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஏலக்காய், பொடி பண்ண ஏலக்காய் சேர்த்துருக்குறேன், அது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதித்து பொங்கி வரட்டும். அவல் நல்லா வெந்துடுச்சு. நீங்கள் தொட்டு ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நசுங்கணும். வெந்துடுச்சு நல்லா. வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். சூப்பரான ஹெல்த்தியான அவல் பாயாசம் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.